வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் பசுமை கலாட்டா வலையொலி. நான் உங்கள் காளிதாஸ். என்ன தலைப்புனா வேலை. என்னடா வேலைன்னு ஏதோ ஒரு தலைப்புன்னு சொல்கிறாரே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். என்ன பயம்னா, நம்ம வங்கியில் கடன் பெற்று நிறையா பேர் வீடு கட்டியிருப்போம். அந்த வீட்டோட கடனை மாதம் தவணை முறையில் எடுக்கலை நம்ம வங்கி கணக்கில் போதிய பணம் இல்லைன்னா நமக்கு அபராதம் விதிப்பாங்க. அந்த பயம் இருக்கும். இரண்டாவது, வேலைக்கு போகும்போது தாமதமாக போயிட்டோம்னா வேலைக்கு உண்டான அதாவது பதவி உயர்வு அது வழங்கப்படாது. அந்த மாதிரி பயங்கள் இருக்கும். இந்த மாதிரி பயம்னு எல்லாம் பயந்து பல வருஷங்களாக, ஏன் 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 45 வருடங்கள் கூட வேலைக்கு போனவங்க இருக்காங்க. வேலைக்கு போயிட்டு ஓய்வூதியம்னு ஒன்று கொடுப்பாங்க. மாதம் கொடுப்பாங்க. மொத்தமாக ஒரு தொகையும் கொடுப்பாங்க. அப்படி வாங்கிட்டு எத்தனை பேர் நிம்மதியாக இருக்குங்க கேட்டால் நிறைய பேர் நிம்மதியாக இல்லை. ஆனால் இங்கே நிறையா பேர் யோசிக்கக்கூடிய என்ன விஷயம்னா, ஒரு இடத்துல படித்து முடிச்சு ஒரு இடத்துல வேலைக்கு போகணும், மாதம் சம்பளம் வாங்கணும், அதை சாப்பிடணும், இதையே தான் யோசிக்கிறாங்க. சுயமாக நம்ம ஏதாவது பண்ணுமே, தற்சார்பு பொருளாதார கொள்கையை கையில் எடுப்போமே அப்படின்னு யாருமே நினைக்கிறதில்ல. அப்படி நினைக்காதனால யாருக்கு ஆபத்துன்னு கேட்டால், இந்த மாதம் வேலைக்கு போய் மாதம் தவணை கட்டுறாங்களா, வீடு கடன் வங்கியில் கடன் வாங்கி வீடு கட்டினவங்களுக்கு, வங்கியில் கடன் வாங்கி இருசக்கர வாகனம் வாங்கினவங்களுக்கு, வங்கியில் கடன் வாங்கி மகிழுந்து வாங்கினவங்களுக்கு, வங்கியில் கடன் வாங்கி இன்னும் எவ்வளவோ வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு மிகவும் ரொம்ப கடினமான வேலை. ஆனால் தற்சார்பு பொருளாதார கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தோம்னா நாம் எவ்வளோ நிம்மதியாக இருக்கலாம். அதை விஷயத்தை யாருமே யோசிக்கிறது இல்லை. எல்லாருமே வேலைக்கு போகணும். எத்தனை வருஷம், அதிகபட்சம் 45 வருஷம் வேலைக்கு போனவங்க கொண்டு இருக்காங்க இங்கே. சரிங்களா? அதை நிறைய பேர் இங்கே கொஞ்சம் விளங்கிக்கோங்க. யாருமே இங்கே விளங்காமல் தான் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க. நான் சொல்கிறது தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் இது உண்மை, நிதர்சனமான உண்மை. ஏன்னா நானும் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் பல வருடங்களாக வேலை செஞ்சேன். அப்புறம் எனக்கு சுதந்திரமே இருக்காது. நான் ஒரு வேலையில் அந்த வேலையில் விடுப்பு வாங்கணும், அல்லது யாருக்கும் உடம்பு சரியில்லை கிளம்பி வரணுன்னாலும் எனக்கு அங்கே விடுப்புக்கு நான் போய் அனுமதி வாங்கணும். அந்த நிறுவனத்தோட முதலாளிகிட்டேயோ அல்லது அந்த நிறுவனத்தோட மேலாளர்கிட்டையோ அந்த மாதிரி நான் ஆட்கள்கிட்ட போய் நான் என்ன வாங்கணும், அனுமதி வாங்கணும். அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டுருந்தேன். அப்புறம் யோசித்து தான் நான் என்ன பண்ணேன், இப்போ தற்சார்பு பொருளாதார கொள்கையை கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரேன். ஸோ இன்னும் 2 வருஷத்தில் முழுசாக தற்சார்பு பொருளாதார கொள்கையை நான் எடுத்துருவேன். தற்சார்பு பொருளாதார கொள்கை என்பதை நான் சீக்கிரமே உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா இப்போ போதிய நேரம் இல்லாதனால சீக்கிரமே சொல்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள். பசுமை கலாட்டா வலையொலி. உங்கள் காளிதாஸ்.